வணக்கம் நண்பர்களே. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அழகான கையில் தங்க மோதிரம் போட்டிருந்தாலோ, வைர மோதிரம் போட்டிருந்தாலோ, தங்க வளையல் போட்டிருந்தாலோ, நெயில் பாலிஷ் போட்டு அழகு சேர்த்தாலோ, மருதாணி போட்டிருந்தாலோ அப்படி தான் அழகான கையின்னு இல்லைங்க. வேற எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கதையை முழுசாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். பூவாய் பாட்டி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து இரவில் ஊற வைத்த பருத்தி கொட்டைகளை எடுத்து ஆட்டு உரலில் நன்றாக ஆட்டி அதிலிருந்து பாலை எடுத்து பிழிந்து வெல்லம், சுக்கு, ஏலக்காய், பச்சரிசி, தேங்காய் பூ போன்ற பொருட்களை சேர்த்து பருத்திப்பால் காய்ச்சும் போது வீடே மணக்கும் பாருங்க. பருத்திப்பால் காய்ச்சி அதை தலையில் சுமந்து கொண்டு விற்பனைக்கு செல்வார் பூவாய் பாட்டி. கணவன் இருக்கும் போதும் இருந்தும் கணவன் இல்லாமல் போன பிறகும் கைத்தொழில் இது ஒன்றே அந்த பாட்டிக்கு. தெரு தெருவா சென்று பருத்திப்பால் வந்திருக்கு வாங்கம்மா, பருத்திப்பால் வந்திருக்கு வாங்கம்மா என்று கூவி கூவி எல்லோரையும் அழைப்பார். எனக்கு 1 டம்ளர் கொடுங்கம்மா, எனக்கு 3 டம்ளர் கொடுங்கம்மா, எனக்கு 2 டம்ளர் கொடுங்கம்மா, இருங்கம்மா இருங்கம்மா எல்லாருக்கும் தாரேன், நிறைய இருக்குமா, இந்தாங்கம்மா 1 டம்ளர் 10 ரூபா, 2 டம்ளருக்கு 20 ரூபா என்று பருத்திப்பாலை அருமையாக விற்பனை செய்து கொண்டிருந்தார். வழக்கம் போல அந்த குழந்தையும் 1 டம்ளரை எடுத்துக்கொண்டு அந்த பாட்டியிடம் கொண்டு வந்தது. பாட்டியும் புன்முறுவலோடு இன்முகத்தோடு அந்த குழந்தையை வாமா வாக்கண்ணு என்று அன்போடு அழைத்து அவளுக்கு 1 டம்ளர் தழும்ப தழும்ப பருத்திப்பாலை ஊற்றி கொடுத்தார். அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் பாட்டியின் கண்கள் கண்ணீர் குளங்கள் ஆகி போகும். ஏனென்றால் அந்த குழந்தை தகப்பன் இல்லாமல் தாயின் அரவணைப்பிலே வாழ்ந்து வந்து கொண்டிருந்தது. போன மாதம் அந்த குழந்தையின் தாயும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாள். இப்பொழுது அந்த குழந்தை அவளுடைய பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாட்டிக்கு பிறகு அந்த குழந்தையின் நிலை என்ன ஆகுமோ என்று கவலைப்படுவார் பருத்திப்பால் பாட்டி. அவளுடைய தாய் இருக்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துதான் பாட்டியிடம் பருத்திப்பால் வாங்குவாள். இப்பொழுது அவள் தாய் இறந்து விட்டதால் அவளுக்கு காசு வாங்காமல் பருத்திப்பாலை பாட்டி தினந்தோறும் கொடுக்க கொண்டிருக்கிறார். மற்ற குழந்தைகளை பார்த்து இந்த தாய் இல்லாத குழந்தை ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெண்ணின் கை அழகான தங்க வளையலையும் வைர மோதிரத்தையும் அணிந்தால்தான் அழகா இருக்குமா என்றால் அது அழகு கிடையாது. வறுமையில் இருக்கிற ஒருவருக்கு கொடுக்கும்போது தன் ஒருவருடைய கைதான் அழகாக இருக்கும். அழகான கைகளை உடையவள் அந்த பருத்திப்பால் பாட்டி. வணக்கம் நண்பர்களே.